Hi friends, welcome back to Mama with Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா மோனா வந்த உடனே என்கிட்ட கேக்கும் फ्रेंड्स. மோனா வந்த உடனேன்னா எப்ப வரா? வருவா மிக விரைவில். உன் பர்த்டேக்கு வராம இருப்பாளா? கண்டிப்பா என்ன ஆனாலும் ஒண்ணு நீ அங்க இருப்ப இல்ல அவ இங்க இருப்பா, ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் நடக்கும். அது மக்களுக்கே தெரியும் சரியா? அது எங்கெங்கன்னு அவங்களே கண்டுபிடிச்சுப்பாங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எங்க இருக்கீங்கன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வந்து சாரி ப்ளீட்டிங் அவளும் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கா. இப்போ நான் நல்லா கத்துக்கிட்டேன். அதை நான் 1க்கு 2 தடவை நம்ம வந்து நம்மளே நமக்கு செஞ்சு பார்த்துக்கணும்ல. ஏன்னா இது வரைக்கும் நான் செஞ்சு நான் கட்டினதுல தனியா நம்ம அங்க பழகினதோட சரி. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மாதாக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த இருக்கிற மாதா வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம வீட்டு மேல கொண்டு போய் அவங்கள வைக்க போறோம். அதுக்கு வந்து நான் வந்து சாரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனா ப்ளீட் பண்ணி கட்டிட்டு போலாம் அப்படின்றதான் என்னோட இன்னைக்கு ஆசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சாரி ப்ளீட்டிங் எப்படி பண்றோம், கரெக்டா பண்றோமோ, மாதாவை வைக்கிற இது வரைக்கும் எல்லாமே கரெக்டா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். என் வீட்லயும் எல்லாமே இருக்குதுன்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறப்பா நீனு. போடு. எல்லாமே இருக்கணும்ப்பா, இருந்தா தானேப்பா இது பண்ண முடியும். இதுக்கு கையில ஆகல, நமக்கு சத்து இல்ல, என்ன பண்றது? ஓகேவா? ஓகே, இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து முக்கியமான எக்யூப்மென்ட்ஸ் எடுத்துட்டு வரணும். என்னென்ன எக்யூப்மென்ட்ஸ்? இது ப்ளீட் பண்றதுக்கு என்னென்ன எக்யூப்மென்ட்ஸ் வேணும்னு பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேனா என்ன அது? அன்னைக்கு ஷார்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க என்ன காதுல வச்சுக்கிறாருன்னு, அது இதுதான் அது. ஓ அதுவுமா? இப்போ வந்துட்டு இங்க வச்சுப்போமா, அப்புறம் இது வந்து இங்க வச்சுப்போமா. என் சாரி எடுக்கவே இல்ல பாரு நானு. பா சாரி ப்ளீட் பண்றதுக்கு இத்தனோண்டு வச்சு பண்ண முடியுமா? இந்த தொல்லையெல்லாம் இல்லாம புது வீட்டுல போய் நான் எப்பதான் இதெல்லாம் வந்து இல்லாம நிம்மதியா இருப்பேன்னு தெரியல. நிம்மதியா இருப்ப, ஆனா எப்படி இதே மாதிரிதான் கச்ச 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 கச்சன் ஒவ்வொரு ரூம்லயும் எல்லாத்தையும் போட்டு அடைச்சு டஞ்சன் மாதிரி. கேட்டா எங்க வைக்கிறது அப்படின்னு இருப்ப. கபோர்டு இருக்கு, கபோர்ட்லாம் எதுக்கு வச்சிருக்கிறோம்? என்னது இது, முந்தானையா? ஆமா, இது வந்து இங்க வர்றதா. இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ளீட்டாவே எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் இந்த சின்ன ப்ளீட்டா எடுத்துக்கலாம். இது வந்து எப்படின்னா நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு டெக்னிக்கா எடுத்தாங்க சரியா, அந்த டெக்னிக்காவும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எனக்கு என் பின்னு குசி பின் எடுத்துன்னு வரியா? மினிமம் இதுக்கெல்லாம் வந்துட்டு என்னன்னா ப்ளீட்டுக்கு கணக்கும் இருக்கு. இதுல ஏனோ தானோ அப்படின்லாம் நம்ம எடுக்க முடியாது. இந்த ப்ளீட்டுக்கும் நமக்கு கணக்கு இருக்கு. இது பண்றதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறாங்களா? ஓகேவா? மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நம்ம கரெக்டா வச்சுக்கணும். இப்படியும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இல்லைன்னா என்ன பண்ணணும்னா என்ன சொல்றது, இப்படி எடுப்பாங்க. அது இப்ப எடுக்கிறாரு. இதை கரெக்டா நேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன். மோனா வந்த உடனே கேட்கும், எனக்கு சொல்லி கொடுங்கோ இது அப்படின்ட்டு. கரெக்டா எடுக்கணும், அதுதான் விஷயம். இந்த பக்கம்லாம் பார்த்தா திருப்பி பார்த்தா கரெக்டா இருக்கணும், அதெல்லாம் இருக்குது. பேபிமா என்ன சர்டிபிகேட் வாங்குச்சு? வீடியோ பார்த்துட்டாங்களா? நீ சர்டிபிகேட் வாங்கினத பார்த்துட்டாங்க. எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் சொன்னாங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ சொன்னேன். இதை வந்து இப்போ ப்ராக்டிக்கல் கிளாஸ் ஓடுது. ஆமா, இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணணும்னா இங்க வச்சு இப்படி நம்ம கிளிப்பு குத்திக்கணும். ஓகேவா? ஓ அதுக்கு தான் இந்த கிளிப். ஆமா, இப்போ இது வந்து என்ன பண்ணணும்னா இப்படி எடுத்துக்கிட்டு 4 ஃபிங்கரும் வைக்கலாம், 1 ஃபிங்கரும் வைக்கலாம். ஓகேவா? நான் வந்து சொல்லு 4 ஃபிங்கரும் வைக்கலாம், 1 ஃபிங்கரும் வைக்கலாம். அதனால நான் 4 ஃபிங்கர் தான். நீ என்ன 10 ஃபிங்கர் வைக்கிற? 4 ஃபிங்கர் தான் வைக்கிறேன். இந்த 4 ஃபிங்கர் தான். இந்த 4 ஃபிங்கர் இப்படி வரணும். இப்படி இது இந்த 4 ஃபிங்கர் இப்படி. ஓகேவா? இது இப்படி எடுத்துன்னு வரணும். ஃப்ரெண்ட்ஸுக்கும் கத்து தர அப்படியே. ஆமா, ஆனா இன்னும் கத்துக்கணும், நல்லா நெளிவு சுழிவோட உங்க கத்துக்கணும் அப்படின்னா கிளாஸ் போகணும் எல்லாருமே. ஒரு பெரிய அமௌண்ட் எல்லாம் கிடையாது. இது நம்மளே வந்து நம்ம வீட்டுல வந்து நம்ம கத்துக்கலாம். நமக்கு ஓனா வந்து நிறைய விஷயங்கள் பாப்பாலாம் யூடியூப் பார்த்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்க வந்து இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் டாக்டிக்ஸ் எல்லாம் சொல்லி தர மாட்டாங்கல்ல. அதெல்லாம் நீ என்ன பண்ணுவ? இந்த டாக்டிக்ஸ் தெரிஞ்சாதான் நீ கரெக்டா பெர்ஃபெக்ட்டா நீ இது பண்ண முடியும். இது வந்து ரொம்ப கெட்டியா இருக்கு. எதுக்கு இது எடுத்தேன்னா இதுக்குதான் எடுத்தேன். இந்த மாதிரி கிளாத்ல தான், அப்பதான் நமக்கு கரெக்டா தெரியும் கரெக்டா பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றது. ஓகேவா? இப்ப வந்து நான் குண்டூசி குத்திக்கிறேன், பின்னு குத்துல. இதுக்கு எடுத்து காட்டுறேன் பாரு. தெரிதா?
இந்த வரிசை கரெக்டா வருதா பத்தியா? இந்த மாதிரி வரிசை கரெக்டா இப்படி வரும். உள்ள பார்த்தாலும் இந்த வரிசை கரெக்டா இருக்கும். இதுதான் 1 ஃபிங்கர் 2 ஃபிங்கர் அந்த மாதிரிலாம் வருது. இது வந்து நல்லா பண்ணியாச்சு. நம்ம அடுத்தடுத்து நம்ம போயினே இருக்கணும். இதுல புது சேலை முடன்னு தான் இருக்கும். ஆனா இந்த கெட்டி துணி எதுக்கு எடுத்தேன்னா அப்பதான் நம்ம வந்து கத்துக்க முடியும் இந்த கெட்டி துணியில, புரியுதா? அதனாலதான் இது எடுத்தேன் நான். வேற லெவல். நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஆட் பண்ணிக்கினே இருக்கிற நீ. எஸ், அதுக்கு நீ தான் சப்போர்ட் பண்றன்னு உன்னை எல்லாரும் பெருமை பேசுறாங்களே. ஆனா இல்லன்னா இதெல்லாம் நடக்குமா அப்படின்றாங்க. எவ்வளவு ஈஸியா வந்துச்சு பத்தியா? கரெக்டா? ஈஸியா வருதுல்ல. இதுதான் இந்த மாதிரி நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். பழகணும்ப்பா எல்லாத்துக்கும். இன்ட்ரெஸ்ட், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதுதான் இது அழகா எடுத்துனே வரணும். இது வந்து இன்ச்சஸ் நமக்கு இருக்கு. நம்ம கால்குலேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அதை நான் சொல்றேன் எப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுக்கிறேன். ஃபைனலி பேபிமா முடிச்சிச்சு. இல்ல இது கொஞ்சம் தான் பண்ணிருக்கேன். இது வந்து இப்ப அயன் ஹீட் ஆயிடுச்சா? இது 5ல வச்சு ஹீட் பண்ணணும் பா. அப்படியெல்லாம் ஃபுல்லாலாம் வைக்க கூடாதுப்பா. சாரியோட கலர் மாறிடும்பா. அந்த மாதிரிலாம் வரக்கூடாது நமக்கு, புரியுதா? இப்போ வந்து இப்போ ஃப்ளீட் வந்து உள்ளேயும் வந்து கரெக்டாக இது மாதிரி அமுங்கணும். இப்படி அப்போதான் வந்து மிஷின் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்படிதான் தேய்க்கணும், புரியுதா? இப்படிதான் தேய்ச்சிட்டு வரணும். இப்படி ரிவர்ஸில் கொண்டு போகக்கூடாது. இப்படிதான் தேய்ச்சின்னு வரணும். ஓகே, இப்போ அமுங்கிடுச்சா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சின்னு வரணும் ஃப்ளீட்டை. ஆமா, இப்படி வச்சுட்டு இப்படி தேய்ச்சி வச்சிடணும். சரியா? அடுத்தது கரெக்டா இதே மாதிரி நல்லா. இதுக்கு தான் கிளாஸ் போகணும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? கிளாஸ் போனாதான் இதெல்லாம் தெரியும். இல்லைன்னா இதெல்லாம் தெரியுமா நம்மளுக்கு? அவங்க இந்த மாதிரிலாம் சொருவி காமிச்சிருப்பாங்கல்ல, கிளிப் இப்படி சொருவிக்கணும் அப்படின்ட்டு. என்ன பாப்பா, நீ யோசிச்சு செய்யற இத கரெக்டா பண்றனா இல்லையா? இல்ல, கரெக்டா பண்ற. அதுதான் நானும் சொல்றேன். அதுக்கு தான் கிளாஸ் போனாதான் இதெல்லாம் தெரியுது. பாப்பா பண்ணிருக்குமா இது வரைக்கும்? பாப்பா பாரு எவ்வளவு அழகா கரெக்டா பண்ணின்னு வரேன்ட்டு. இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுதா? தெரியாது. கிளாஸ் போனதுனால தான் எனக்கு. அததான் நானும் சொல்றேன். இது நான் சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற, நீ சொன்னா அதான் இந்த அர்த்தமா? எகத்தாளமா பேசுற நீ. நான் எகத்தாளமா பேசல, நான் உண்மையதான் சொன்னேன். நீ எகத்தாளமா பேசுற மாதிரி இருக்கு எனக்கு. அது உனக்கு அப்படி தெரியுது, உனக்கு தோணுது அந்த மாதிரி. நான் பட் உண்மையதான் சொன்ன. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தெரியணும்னா நம்ம கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு நான் சொல்றேன். இதெல்லாம் முதல்ல எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. இதோட நுணுக்கங்கள் தெரியாது. இப்ப நுணுக்கங்கள் தெரிஞ்சதுனால இதை கரெக்டா வந்து என்னால பண்ண முடிஞ்சுது, புரியுதா? பாரு அளவு இருக்குது, அளவு வச்சுதான் பண்ணணும். இதேதான் படிக்கிற காலத்துல ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் கத்துவாங்க மிஸ்ஸும் சாரும். அப்ப இன்னும் திமிரு பேச்சு பேசிட்டு இருப்போம். இந்த ஆளுக்கு வேற வேலையே கிடையாது, எப்ப பார்த்தாலும் இதுதான் சொல்லுவான். எப்ப பார்த்தாலும் ஹோம்ஒர்க் விட்டா அந்த ஆளுக்கு வேற இன்னும் தெரியாதுன்னுவீங்க. இப்ப படிக்கிறதுக்கு வயசு கிடையாதுப்பா, புரியுதா? அதனால எப்ப வேணாலும் நம்ம படிக்கலாம். காதலுக்கு கண் இல்லைங்கிற மாதிரி படிக்கிறதுக்கு வயசு இல்ல. ஆமா, கரெக்ட். படிக்கிறதுக்கு வயசு இல்ல, அது நாலேஜை மட்டும் தான் வளர்த்துக்க முடியுமே. பார்த்து பார் ஆனிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளவு தூரம் வரணும்னு நம்ம எடுத்துக்கணும்ல, அதுக்கு ஒரு அளவு சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து நம்ம அங்க வந்து கிளாஸ்ல போய் கத்துக்குவோங்க. தரம் நம்ம சிதம்பரம் ரகசியத்தை எல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது, சரியா? ஓகே, இப்போ இது வரைக்கும் ஓகே. இது கரெக்டா அயன் பண்ணிட்டேனா? கரெக்டா இது வரைக்கும் அயன் பண்ணியாச்சு. இப்போ இங்க வந்து என்ன பண்ணணும்னா பின்னு குத்திடுறேன். இதுக்கப்புறம் தான் விஷயமே இருக்குது. எவ்வளவு அழகா அயன் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. முதல்ல எல்லாம் இந்த மாதிரி எனக்கு நிக்கும், சாரிவே பிடிக்கிறது தெரியாது. இப்பெல்லாம் பாரு எப்படி நாடு எங்க போயினுக்குது பாரு. அயன் பண்றதுக்கெல்லாம் கூட கிளாஸ்க்கு போய் கத்துக்கிட்டு சர்டிபிகேட் வேற. ஆமா, அதுவும் ஒரு ப்ரொஃபஷன் ஆயிடுச்சுல்ல பையனுக்கு. ஆமா ஆமா, அதுதான் சொல்றேன் நானும். இது வந்து ஒரு கைத்தொழில் தானே எல்லாருக்கும், பாவம். அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து வெளில போனா இந்த மாதிரி பர்ஃபெக்ட்டா கட்டிக்கிட்டு போகணும்ல எல்லாருமே நினைக்கிறாங்க. இப்ப எல்லாருமே அந்த மாதிரி தான் ஆயிடுச்சுல்ல. அதனால ஓகே, அவ்வளவுதான். இது வந்து நமக்கு இதோட வந்து அந்த காலத்துல முடிஞ்சிச்சு. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, வெளில போனோம்னா சாரி அயன் பண்ணி இருக்கணும். இதே பட்டு சாரியா இருந்தா இன்னொன்னு போடுவாங்களா, என்ன சலவைக்கு போடுவாங்களா, ட்ரை கிளீனிங் போடுவாங்க. ட்ரை கிளீனிங் போட்டு பக்காவா அயன் பண்ணி
எடுத்து கட்டிட்டு போவாங்க. வந்து எப்படின்னா இது நேரா தான் இருக்கணும். இந்த இது வந்து இப்படி நேரா தான். ஓ இப்போ இந்த இது மடிப்பு நேரா தான் இருக்கணும். இது கிராஸ் பண்ண கூடாது. இதுதான் கிராஸ் பண்ணி நம்ம எடுத்துன்னு வரணும். புரியுதா? இத தான் நம்ம கிராஸ் பண்ணி கொண்டு வரணும். இத வந்து நேரா தான் இருக்கணும். பார்த்தாலும் ப்ரௌடா ஃபீல் பண்ணுவா. மிஸ் என்ன பார்த்தாலும் ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க. பரவாயில்லையே இந்த பொண்ணு. ஊர்ல இருந்து வந்தோன்னா ஒரு சாரி எடுத்துன்னு எடுங்க பண்ணுங்க பாக்குறேன் நானு அப்படின்னு நான் அதுக்கு பதிலா சொல்லிடுவேன். நீ வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ போட்டேன், அந்த வீடியோ பாத்துருவோம். பார்த்ததுனாலதான் சொல்றேன். லிங்க் சென்ட் பண்ணிருக்கமா அப்படின்னுவேன். அது இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் ஓகே நம்மளும் போய் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு வரும். இப்ப இது சரியா? இப்ப இது வந்து இங்க குத்திட்டோமா? இப்ப வந்து பாத்தியா சைடு தூக்கல பாத்தியா? கரெக்டா வந்துச்சா? சைடு அசிங்கமா தெரியல பாரு. அது இது வந்து ஃபுல்லா இப்படி கவர் பண்ண கூடாதான். ஃபுல்லா கவர் பண்ணா அது அசிங்கமா இருக்குமா, அழகா இருக்காதான். இப்படி வந்து இப்படி இருந்தாதான் வந்து பாக்குறதுக்கு லுக்கா இருக்கும் அப்படி சொன்னாங்க. இப்ப கரெக்டா வந்துச்சா? எனக்கு எவ்வளவு அழகா இருக்கேன் பாரு. வந்து லாஸ்ட் டைம் மாதிரி எடுத்துட்டு ஓடணும்ன்ற அவசியமே இல்ல. அழகா ஒரு அரை மணி நேரத்துல சரசரன்னு பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்ப கரெக்டா ஆச்சா? ரெடி. இதுக்கப்புறம் வந்து இங்க இருந்து இப்படி இது வரைக்கும் எவ்வளவு அளவுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். அது ஆல்ரெடி எனக்கு தெரியும் எப்படி அளவு மெஷர்மெண்ட் பண்றது. என்ன பண்ற பேமா? இப்படி எடுக்கிற அளவு என்னோட அளவு. இப்படி சுத்து கரெக்டா வந்துடும் பாத்தியா? கரெக்டா வருதா? இங்க விட்டுட்டு நாம இங்க பின்னோசி குத்திக்கலாம். ஓகேவா? அப்பதான் நமக்கு மார்க் தெரியும். இப்ப இங்க ஃபிளீட் பண்ணிட்டேன். சுத்து பண்ணி ஃபிளீட் கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு. ஓகே. இப்ப நம்ம காசு கொடுத்து பண்ணும்போது அவங்க எப்படி அழகா மடிச்சு கொடுத்தாங்களோ அதே மாதிரி மடிச்சிடுவேன். இப்ப நான் பின் இங்க குத்தி இருக்கேன்ல, இந்த பின் அளவு காட்டுறேன் பாரு. இப்ப பின் காட்டுறேன் பாரு. இந்த அளவு கரெக்டா வருதுங்க. நம்மளோட இப்படி கை இப்படி அளவு வச்சா அந்த அளவு தான் நம்மளோட அளவு. ஓகேவா? இதுல வந்துட்டு ஃபிளீட் வந்து இப்ப நம்ம கம்பியா தான் ஒரு இவ்வளவுதான் இருக்கு. நமக்கு இதுக்குள்ளதான் நான் இப்ப ஃபிளீட் வச்சுக்கணும். இதுக்குள்ளதான் நான் ஃபிளீட் வச்சுக்கணும். இப்ப இங்க இருந்து நான் ஃபிளீட் எடுக்கிறேன். எதுக்கு பாடியில சுத்துறதுக்கு எதுக்கு ஃபிளீட்? என்னப்பா அது? ஓ இங்க இப்படி கீழே அப்படி வருமே அந்த ஃபிளீட்டா இது? எப்ப பார்த்தாலும் புடவை கட்டினா ஃபிளீட் மடிச்சு விடு, ஃபிளீட் மடிச்சு விடு, இழுத்து விடு இழுத்து விடு. அங்க போய் கூட சொன்னேன். ஒரு சில நேரம் நம்ம இந்த மாதிரி ஃபிளீட் எடுத்துருப்போம். ஓகேவா? அப்ப அது வராது. அந்த டைம்ல வீட்டுக்கார கூப்பிட்டோமா, ஃபிளீட்டை தேய்ச்சோமா, போனோமான்னு இல்லாம எதுக்கு இந்த வீர வேஷம் அப்படின்னு சொன்னேன். சிரிச்சாங்க எல்லாரும். ஓகே, அவ்வளவுதான். ஃபிளீட் வந்துச்சா? இது மடிக்கணும். இதை இப்படி கரெக்டாக எடுத்துக்கிட்டு இதை பின் குத்திட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு இங்க போட்டுருங்க. எப்படி கீழே வந்துச்சு ஆனா கலையாது. எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குது. கலையாது. மடிச்சு வச்சிருக்கோம்ல, அதனால கலையாது. இந்த ஃபிளீட்டை வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். இங்கே இந்த பின்னசி கழட்டிட்டு இங்கே குத்திக்கணும். இது அழகா எடுத்து விட்டுட்டு தான் இங்கே குத்தணும். அப்போதான் நமக்கு கரெக்டாக இங்கே வரும். அப்படின்ட்டு நான் சொல்லி தந்தது ரொம்ப ஈஸியாக எனக்கு புரிஞ்சுதுப்பா.
சாரி கட்டும் போது இப்படி உள்ள சொருவோம். சொருவுற இடத்துல என்ன ஆயிடும்னா சம்டைம்ஸ் வந்துட்டு இப்படி இப்படி நிறைய இங்க வந்து பரப்பி 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 வச்சோன்னா என்ன ஆகுதுன்னா கரெக்டா வந்து உள்ள போகும்போது இப்படி வயிறு ஃபுல்லா ஃபிளீட் ஆயிடுது. வயிறு ஃபுல்லா ஃபிளீட் ஆயிடுதா? அப்ப இந்த இடத்துல நம்ம அழகா வந்து இந்த உள்ள சொருவுற இடம் என்ன ஆயிடுது அப்படின்னா குண்டா புஃப்னு தெரியும். உள்ள சொருவுற இடம் இங்க பின் குத்துற இடம் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி நேரா ப்ளீட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் கீழே தான் வந்து நம்ம அதை தள்ளி 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 நம்ம வைக்கணும். இப்படி என்ன பண்ணணும்னா இதை வந்து உல்டா பண்ணும் மாத்தணும். ஆமா ரெடினா ஆமா ஜென்ஸ் ஷர்ட்லாம் பண்ணும்போது ஃப்ரண்ட் பக்கம் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பண்ணிட்டு அப்படியே உல்டா திருப்புவாங்க. ஏன்னா நம்ம அயர்ன் பண்ணிருக்கிறதுனால அப்படியே வந்துரும்ப்பா. ஓ கரெக்டா வந்துருச்சு, பரவாயில்லையே. இப்போ ஃபோல்டிங் இதை வந்து இப்படி பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி இப்படி ஃபோல்டிங். ஓகேவா? இப்போ ஃபோல்டிங்கை வந்து நம்ம இப்படி கரெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பர்ஃபெக்டாக வச்சுட்டேன். ஏன்னா நான் பின்னூசி கூத்துல கீழே அந்த ஃப்ளீட்ல எல்லாம் பின்னூசி கூத்தி இருந்தா இப்போ கீழே காட்டு எவ்வளோ பர்ஃபெக்டாக வருது பேர். பின்னூசி குத்துனோட கரெக்டாக வருதா? இப்போ இதை எடுத்துக்கணும். இதை எடுத்து நம்ம மேலே வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம மேலே வச்சுக்கணும் கரெக்டாக. இந்த ஃபீட்லாம் எடுத்து விட்டுட்டு இப்படி நம்ம மேலே வைக்க 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 இது மேலே வந்துருமா? மேலே வந்துச்சா புடவை இப்போ? ஓகேவா? இதை இப்படி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை இப்படி போட்டு இந்த இடத்துல மட்டும் அப்படி இதுதான் வரும். நம்ம இதை வந்து நம்ம இந்த கார்னர்லயும் நம்ம இப்படி வச்சுக்கணும் கரெக்டா. இந்த ஃப்ளீட் இந்த ஊக்கு இப்படி வர மாதிரி இங்க வச்சிடணும். இல்லைன்னா இந்த ஊக்கு இப்படி வெளியில வர மாதிரி கூட நம்ம இப்படி வச்சுக்கலாம். இந்த இது மடிப்பு இப்படி வச்சுட்டோம்னா இப்போ வந்துட்டு கரெக்டா ஃப்ளீட் வந்துச்சா? இப்போ என்ன பண்ணணும்னா இதை இப்படி மடிக்கணும். ஓகே, இந்த பக்கம் இதை மடிச்சுக்கணும். இந்த கார்னர்ல கொண்டு வந்துட்டேன்னா அவ்வளவுதான், ஜோலி ஓவர். இத வந்து ஒரு கவர்ல போட்டு அடைச்சி குத்துட்டு 300 ரூபாய் வாங்கிடலாம். ஆமா. எவ்வளவு? 300 1000? என்னது இது பண்ற சாரி 1000 ரூபாய் நினைக்கிறேன். 3 சாரி 1000. இப்படி இந்த கார்னர்ல இப்படி கரெக்ட்டா வந்துச்சா? இத வந்துட்டு என்னன்னா இப்படி சுருட்டிக்கலாம். இப்படி. ஆமா ஆமா, இப்படியே ஒரு கவர்ல அப்படியே அழகா எடுத்து வச்சு கொடுப்பாங்க. ஓகே ஓகே, மூணா பாப்போம். பரவாயில்ல, எங்க அம்மா திறமையா இருந்து அப்படின்ட்டு. சர்டிபிகேட் வாங்கினதுல ஒரிஜினல் சர்டிபிகேட் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரிஜினல் சர்டிபிகேட் தான் வாங்கிருக்கீங்க. அதுதான் இவ்வளவு நேரம் செக் பண்ணி நின்றியா? போய் சும்மா உட்கார்ந்து வாங்கின்னு வந்த நினைச்சியா மகேஷ் ராஜா? மூளை புரியுதா? ஓகே, ஒரிஜினல் சர்டிபிகேட் இஸ் ஒரிஜினல். பாரு எப்படி தூக்கி போட்டாலும் இந்த கலையாது. பாரு நான் தூக்கி போட்டேன், நீ வந்து விசிறி அடிக்க கூடாது. இப்படி இப்படி எடுத்தா கலைய கூடாது. கலையில பாரு, புரியுதா? இதுதான் என்ன எடு, நான் போடுறேன். கலைதா கலையிலையான்னு பார்க்கலாம்.
நீ இப்படி ஆட்டுவ, அப்படியெல்லாம் ஆட்டக்கூடாது. இப்படி கரெக்டா வந்துச்சு, அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சக்சஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் போய் ஒரிஜினல் சர்டிபிகேட் தான் நீங்க நம்பியிருப்பீங்க. ஆக்சுவலா நம்புங்க, அவர் அன்னைக்கு சொன்னாரு நம்பிக்கை தான் வாழ்க்கை. சொன்னேன் நீ ஒழிச்சல்பா அப்படின்னு எங்க வீட்டுக்காரன் சொன்னாரு. அப்படின்னா என்ன மேடம் அப்படின்னு. ஆக்சுவலி 11 o'clock கிளாஸ் ஸ்டார்ட். இந்த அம்மா கிட்ட நான் என்ன சொன்னப்பா, 11 o'clock கிளாஸ்னா 11 o'clockலாம் போக கூடாது சரியா அப்படின்னு கம்முன்னு உட்கார்ந்து இருந்தது. சரி சீக்கிரம் கிளம்பிடுவா அப்படியா இருந்தாலும் பார்த்தா 10:45 வரைக்கும் ஓகே கிளம்பலாமா அப்படின்னு 10:50 வந்து கேட்கிறான். எங்க கிளாஸ் அப்படின்னா சிட்லப்பாக்கம். ஓகே அப்படின்ட்டு கூகுள் மேப் போடுறோம். அது எங்க 11:30 காட்டுது. எங்க அது மேடவாக்கம் தாண்டி வேற ஏரியா. அது சிட்லப்பாக்கம் கிடையாது, சித்தாலப்பாக்கம். சிட்லப்பாக்கம்ன்றது நம்ம வீட்டு பக்கத்துல இருக்குது. அதுதான் அது நினைச்சுன்னு இந்த அம்மா 10:50 வரைக்கும் வீட்லயே உட்கார்ந்து இருந்தாங்க. சித்தாலப்பாக்கம் தெரியல. சரி ரூட் மேப் போடுன்னா என்னப்பா 13 கிலோமீட்டர் காட்டுது, 11:30 தான் போய் சேருவோன்னு காட்டுதுன்னா பார்த்தா அது சித்தாலப்பாக்கம். சொன்ன மாதிரியே 1/2 hour லேட். இந்த அம்மா அங்க போன் வருது கிளாஸ்ல இருந்து, மேடம் வரீங்களா இல்ல வருவீங்களா வரமாட்டீங்களா அப்படின்ட்டு. இல்ல நான் வந்துருக்கிறேன், இந்த வந்துருவேன். 11 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது மேடம் அப்படின்னாங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போனேன். சோ ஓகே, நம்புவோம், நம்பிக்கைதான் வாழ்க்கை. பேபிமா ஒரிஜினல் சர்டிபிகேட் தான் வச்சுருங்க. இத பார்த்து கூட ஒரிஜினல் சர்டிபிகேட் இல்லன்னா காண்டாயிடுவேன். நான் வந்து என் எஃபெக்ட போட்டு இப்ப வந்து நான் இது பண்ணிருக்கேன். கரெக்டா? சக்சஸ். ஈஸியா பண்ணி என்ன கேக்குறீங்கன்னா அவரே டாடி ஆமா ஆமா ஈஸியா தான் பண்ணுச்சு. நீயும் வந்து கத்துக்கோடா செல்லம். அதுதான் எனக்கு வந்து பாதி தெரியும். இல்ல வாய்ப்பே இல்ல, ஏன்னா அது கிளிப்லாம் வாங்கி வச்சிருக்குது. நீ கிளிப்லாம் வச்சிருக்கியா? கிளிப்லாம் நான் வந்து ஹேர் கிளிப் வச்சு தான் பண்ணுவேன். ஒரு கிளிப் எடுத்துக்கோ, என்கிட்ட 3 கிளிப் இருக்கு. போகும்போது எடுத்துன்னு போ. சரியா? ஈஸி தான். பின்னு குத்துறது, அந்த கிளிப் அதெல்லாம் ஈஸி தான் எல்லாமே. நான் எவ்வளவு நேரத்துல பண்ணேன்? ஒரு 1/2 hourல பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் தனியா பண்றேன், அதனால பண்ணிட்டேன் நான். எனக்கு ஃபோல்டிங் தான் கொஞ்சம் உழப்புச்சு, ஆனா பட் கரெக்டா வந்துச்சு. வலிக்கின்னு போச்சு ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.